Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Potato65. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குக் பண்ண வேணாம், ஒரு 70% குக் ஆனா போதும். இதுல தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுல நான் இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி கூட தெளிச்சிட்டு அதை அப்படியே எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளித்தா கொல கொலன்னு ஆகிடும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா மொறுமொறுன்னு ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக இப்படி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா இப்படி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 1/2 ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இது லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கொஞ்சமாக கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோடு நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இது அப்படியே மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். இது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.